ஹாய் வெல்கம் டு சதீஷ் கிச்சன் வியூவர்ஸ். உங்களை ஆரோக்கிய சமையலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஐட்டம் பார்த்திங்கன்னா அதாவது நம்ம சவுத் இந்தியனோட கிளாசிக்கலான ஒரு தோசை ஐட்டம் பார்த்திங்கன்னா அடை தோசை. அடை தோசை வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. ப்ரோட்டீன் வந்து ஹை ப்ரோட்டீன். ஏன்னா இதில் வந்து நம்ம பருப்பு தான் நிறைய தால் வந்து போட்டு அரைக்கிறோம். ஸோ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் பார்க்கலாம். ஸோ இது எப்படி செய்கிறது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ளீஸ் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எங்களோட வீடியோவோட லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒன்று வந்து ஊற வச்சு அரைக்கணும். அரைச்சதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு. பட் அரைக்கிறது பார்த்திங்கன்னா நான் வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசி 1 கப், உளுந்து பருப்பு 1 கப் எடுத்திருக்கேன், கடலைப்பருப்பு 1 கப். எல்லாமே ஒரே ரேஷியோ. இப்போ நீங்கள் 1 கேஜி தால் போட்டிங்கன்னா ஒரு கேஜி உளுந்து பருப்பு, கடலைப்பருப்பு 1 கிலோ, எல்லாமே ஈவனாக போடுங்க. அதுக்கு அடுத்தது துவரம்பருப்பு ஒரு கப் எடுத்திருக்கேன். எல்லாமே ஈக்குவல். அதாவது நீங்கள் நாலு பொருள் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுறோம். இந்த 4 பொருள் பார்த்திங்கன்னா நீங்கள் 1/4 கிலோ போட்டிங்கன்னா எல்லாமே 1/4 கிலோ, 100 கிராம் போட்டிங்கன்னா எல்லாமே 100 கிராம் போடுங்க. ஸோ இது கூட வரமிளகா. இப்போ வந்து நான் வந்து 1 பவுல் எடுத்திருக்கேன். 1 பவுல் பார்த்திங்கன்னா 250 கிராம், ஓவராலாக 1 கேஜி வருது. ஸோ 1 கேஜிக்கு வந்து நான் ஒரு 5 காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். வரமிளகா போடுறேன். ஸோ ஒரு பாத்திரத்தில் கடலைப்பருப்பு, பச்சரிசி, உளுந்து, இது எல்லாமே பார்த்திங்கன்னா 1 கப் எடுத்திருக்கேன். துவரம்பருப்பு, தூர்தால் 1 கப் போட்டிருக்கேன். ஸோ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த வேண்டிய பொருள் வரமிளகாய் பார்த்திங்கன்னா அந்த காம்பெல்லாம் எடுத்துருங்க. காம்பு எடுத்துட்டு வரமிளகா போடுங்க. வரமிளகா வந்து நான் யூஸ் பண்ணுற மிளகா வந்து நல்லா காரமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 6 பீஸ் இதில் நான் போடுறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம இதில் பச்சை மிளகாயும் சேர்த்துவோம் தோசையில். ஸோ அதனால் நான் வரமிளகா வந்து 6 பீஸ் போட்டிருக்கேன். ஸோ தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஓவர் நைட் மினிமம் ஒரு 8 ஹவர்ஸ் வந்து நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம இதையை பேஸ்ட் பண்ணிக்கலாம். மிக்சிலேயோ கிரைண்டர்லேயோ பேஸ்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து நான் ஊற வச்சு இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல தண்ணி ஊற்றி ஒரு 3 தடவை நல்லா கழுவியிருக்கேன். நல்லா கையில் தேய்ச்சி கழுவுனிங்கன்னா அந்த உளுந்தில் இருக்கிற அழுக்கு இதெல்லாம் வந்துடும். நல்லா ஒயிட்டாக இருக்குது. ஸோ நம்ம அடை தோசைக்கு வேணுங்கிற மாவை வந்து கிரைண்டரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்து உப்பு கலந்து ஒரு இது வந்து நம்ம மாவு அரைச்சி வச்சாச்சு. மாவு கூட கலக்கிறதுக்கான பொருட்கள் என்னென்னங்கிறத பார்க்கலாம். ஸோ பச்சை மிளகா நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அது வந்து பல்லில் வந்து படாமல் இருக்கணும். அந்தளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கு. இதில் ஒரு வேளை நீங்கள் எப்படி கட் பண்ண முடியுமோ கட் பண்ணிக்கோங்க. சின்ன மிக்சியில் போட்டு கூட ஒரு 2 சுற்று விட்டுட்டிங்கன்னா நல்லா ஒரு சின்ன பீஸாக வந்துடும். அதை கூட நீங்கள் கலந்துக்கலாம். நான் வந்து 3 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி
கருவேப்பிலை வந்து நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு. சரி, நம்ம மாவு அரைக்கும் போதே மாவுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம உப்பை கலந்து வச்சுருவோம். இருந்தாலும் இன்கேஸ் நம்ம வெங்காயம் பச்சை மிளகா போடுறங்காட்டி உப்பு பத்தலைன்னா நம்ம போட்டுக்கலாம். இல்லைன்னா நம்ம மாவில் கலக்கும் போதே உப்பு போட்டால் போதும். நான் கொஞ்சம் சீரகத்தை நுணுக்கி வச்சுருக்கேன். ஸோ இது லாஸ்ட் எண்டிங் டச்சில் நம்ம மாவு கூட மிக்ஸ் பண்ணும்போது நல்லா ஒரு வாசனை. பெருங்காயத்தூள் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் வந்து பருப்பு, அதாவது ஒரே ஒரு அரிசி ஐட்டம் தான், மீதி 3 ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பருப்பு தான். அதாவது உளுந்த பருப்பு, கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு 3 பருப்பு போடுறங்காட்டி கண்டிப்பாக இதில் கொஞ்சம் நம்ம பெருங்காயத்தை ஒரு 8 ஹவர்ஸ் வந்து பருப்பு ஊற வச்சு நல்லா மாவை அரைச்சி நம்ம கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துருக்கோம். இது வந்து அதாவது என்னென்னா, இது பர்மெண்டேஷன், இட்லி மாவு தோசை மாவு மாதிரி இது பர்மெண்டேஷன்லாம் ஆக வேண்டாங்க. இது வந்து அரைச்சி ஒரு 10 நிமிஷம் தான் ஆச்சு. ஸோ 10 நிமிஷத்தில் வந்து மாவு வந்து சீக்கிரமாக இதாகிடும். ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா பருப்பு நிறையா போட்டிருக்கோம். ஸோ ஒரு 10 நிமிஷம் டைமிங் போகுது. இதில் உப்பு நான் கலந்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம தேவையான பொருட்கள் வந்து நம்ம கலக்கிக்கலாம். ஸோ பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள், அப்புறம் கருவேப்பிலை, சீரகம், அப்புறம் வெங்காயம், ஸோ இதை நான் கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கிறேன். சரி, நல்லா கலக்கிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தோசை மாவு பதத்தில் இருந்தால் போதும், ரொம்ப தண்ணி ஆக்கிடாதீங்க. ஸோ இதில் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். தேவையான அளவு ஊற்றிக்கோங்க நீங்கள். ஸோ நல்லா கலக்கிக்கோங்க. ஸோ திருப்பியும் சொல்கிறேன், இந்த மாவை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புளிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அரைச்ச உடனே ஊற்றலாம். ஏன்னா இதில் வந்து பருப்பு தான் ஜாஸ்தி இருக்குது, ரைஸ் வந்து ஒரே ஒரு போர்ஷன் தான் இருக்குது. ஸோ மீதி 3 வந்து பருப்பு தான். அதனால் நீங்கள் டைரெக்டாக அரைச்ச உடனே இதை பயன்படுத்தலாம். ஸோ கொஞ்சம் திக்காக இருக்குது, நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஸோ தண்ணி மட்டும் நீங்கள் பார்த்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு அளவாக ஊற்றிக்கோங்க. ஸோ இப்போ நல்லா நம்மளுக்கு தோசை மாவு பதத்தில் வந்துருச்சு, ஊற்றுற மாதிரி. ஸோ இதெல்லாம் கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் ஒரு ரெஸ்ட் விடுங்க. இது கொஞ்சம் நல்லா செட் ஆகிட்டும். அதுக்குள்ளே நம்ம தோசைக்கல்லை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் தோசைக்கல்லையே தாராளமாக ஆயில் யூஸ் பண்ணுறதுலாம் நீங்கள் கடலெண்ணெய், நெய் இது 2 மிக்ஸ் பண்ணி, அதாவது நெய் கூட நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா அடை இன்னும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா கோகோனட் ஆயில் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா கோகோனட் ஆயில் வந்து இன்னும் நல்லா உங்களுக்கு சூப்பர் ரிசல்ட் கொடுக்கும், நல்லா பெஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானது கூட. ஸோ கோகோனட் ஆயிலை வச்சு நம்ம இது பண்ணலாம். ஸோ இப்போ வந்து கல் வந்து நல்லா சூடாயிடுச்சு. ஸோ நல்லா மெதுவாக ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நம்ம தோசை மாதிரி ரொம்ப லேசாக ஊற்ற மாட்டோம், கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து ஸோ இப்போ நல்லா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் கலராக சூப்பராக வரும். ஸோ இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்லா ப்ரௌன் கலராக சூப்பராக இருக்குது. நம்ம அடை தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ 2 சைடு குக் பண்ணுது, செமையாக இருக்குது. ஸோ நான் அதை வந்து இதை பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்கிறேன். ஸோ நம்ம அடை தோசை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இது ஒரு தடவை மாவு ஊற வைக்கணும் தனியாக, அதுக்கப்புறம் இதில் கலந்துட்டு தோசை மாவுக்குள்ளே வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் கலந்துட்டு தோசை சுட்டோம்னா, அதாவது தோசை பதத்தில் இல்லாமல் ஊத்தப்ப பதத்தில் இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக ஊற்றுனீங்கன்னா சூப்பராக இருக்கும் அடை தோசை. இது ரொம்ப ரொம்ப நல்லது, அது எஸ்பெஷலி சில்ட்ரன்ஸ்க்கு. அதாவது பார்த்திங்கன்னா ஹை ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ அடையோட காம்பினேஷன் எப்போவுமே வந்து அவியல் தான். ஸோ அந்த அவியலோட ரெசிப்பியை நம்ம கூடி சீக்கிரம். ஸோ இந்த அடைக்கு வந்து பார்த்திங்கன்னா
அவியல் தான் வந்து ஒரு பெஸ்ட் காம்பினேஷன். பட் இந்த லாக்டவுன் டைமில் இருக்கிறேன்னு கேட்டி நான் வந்து தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். ஸோ தேங்காய் சட்னி அடையும் ஒரு சூப்பர் ஒரு நல்ல காம்பினேஷன் தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். உங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க. நான் திருப்பி இதே மாதிரி ஒரு வீடியோவில் ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.